எமது மாணவர்கள் பஞ்சபூதங்கள் எவ்விதம் மாசடைகிறது என்பதை நடித்து காட்டுவார்கள். வழக்கு விசாரணையை துவங்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் நீர் மனிதர்களின் வாழ்வாழ்த்திற்கு முக்கியமான ஒன்றாகும். தாராளமாக கிடைத்து கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டலை அடுத்து பணத்திற்கு நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டது. காரணம் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீரை பணத்திற்கு வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான தண்ணீரால் காலாரா, விஷக்காய்ச்சல், உண்ணு பல நோய்கள் பரவுகின்றன. மனிதர்கள் பல இறக்கின்றனர். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை விளங்குமாறு கணம் நீதிபதி அவர்களிடம் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாவதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் வேதத்திலிருந்து இந்த மண்ணில் நான் விழும் வரை நான் சுத்தமாக இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு குளம் நீரோடையாக ஓடினேன். என்னை அசுத்தமாக்குவர்கள் மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகளை என் மீது கொட்டி என்னை அசுத்தமாக்குவர்கள் மனிதர்களே. என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் திறந்த வெளி கழிப்பிடமாக்கி இன்னும் பயன்படுத்துகிறார்கள். இதோ இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றன. அதனால்தான் மனிதர்கள் குறை கூடியது. ஐயா, நான் மனிதர்களை சுத்தம் செய்யவே நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமாகவில்லை. ஆனால் யாரும் என்னை சுத்தப்படுத்த நினைக்கவும் இல்லை. நானாக அவர்களை தேடி போகவில்லை. அவர்கள்தான் என் மீது கழிவுகளை கொட்டி அசுத்தமாக்குகிறார்கள். சுனாமியாக மாறுவதற்கு காரணம் நான் அல்ல, நிலம்தான். எனவே இந்த வழக்கில் நிலத்தையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரானர் நீலம் நீலம் நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் கூட நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்கிறார்கள். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. ஐயா, பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் வச்சு கொள்வது போல நீ பூகம்பத்தை உருவாக்கி சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டிற்கும் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது என் கைப்பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பால்படுத்தி நான் பல ஆண்டுகளாக வளர்த்த மரங்களை சில மணி நேரங்களில் வெட்டிவிடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான்.
பிளாஸ்டிக் கழிவுகள் என் மீது மூடுவதால் நான் நீரை உள்வாங்க முடியாமல் தவிர்க்கிறேன். பின்பு ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மிஸ்டர் கிராண்டட். காற்று, நெருப்பு, நெருப்பு, நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கின்றன. அதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவர் கூறுகிறார்கள். இந்த வழக்கில் உங்கள் பதில் என்ன? ஐயா, பூமிக்கு உள்ளே சீக்கிரமாகவும் பூமிக்கு வெளியே சீரனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழிவது என் வேலைதான். என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். என்னை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். என்னை வலிமையான இடத்திலும் பயன்படுத்துகிறார்கள். என்னை மென்மையான பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு எரியும் போது காற்றில் கலந்து சுவாசிப்பவர்களுக்கு தீங்கு ஏற்படுகிறது. இதற்கு மனிதர்கள்தான். எனவே மனிதர்கள் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மிஸ்டர் கிராண்டட். காற்று, காற்று, காற்று. நான் சொல்லலாம் உண்மை. நான் சொல்லலாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக கூறுகிறீர்களா? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து மாசு அடைவதை தவிர்க்கிறோம். ஆமா யுவர் ஆனர். ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரியமில வாயு அதிகரிக்க விட்டது. இதற்கு காரணம் மனிதர்கள். மனிதர்கள் இந்த தவறை செய்கிற தவறாக கூறுகிறீர்கள். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலை இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காரு தீப்பிடித்தால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. டயர்களை எரிப்பதால் வரும் புகையும் என்னோடு தான் கலக்கிறது. இவ்வளவையே மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட்டு புகையும் நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என எழுதி வைத்தால் போறோமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதில் பாதிக்கப்பட்ட ஆகாய தன்னை வழிக்கில் சேர்த்துக்கொள்க என விரும்புகிறது. எனவே ஆகாயத்தையும் இவ்வழிக்கில் சேர்த்துக்கொள்க என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.